பிக் பாஸ் சீசன் 9 ஒண்ணுமே புரியல ஆரம்பிச்சு இன்னைக்கு டே 94ஓட ரிவ்யூ. இன்னைக்கு வந்து ஒரு புது ஹவுஸ்மேட்ஸ் உள்ள வராங்க, அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்டா வெளியே போனவங்க வராங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரம்யாவும், அதுக்கப்புறம் யார் அப்படின்னா அப்பர்ணா. அப்போ பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, என்ன அப்படின்னா ஃபினாலே லிஸ்ட்ல இருக்கவங்கல யார் வந்து டிசர்விங்கே இல்லை, இவங்களை விட நான் பெட்டர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாரையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி சாண்ட்ராவை தான் சொல்றாங்க, உங்களை விட நானே பெட்டர். டாப் 6ல வர வரைக்கும் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல அவங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க், அதாவது அந்த காசு என்ன பண்றாரு அப்படின்னா வெளியே ஃபுல்லா பரப்பி போட்டுருக்காரு. அந்த வெளியே ஃபுல்லா பரப்பி போட்டுக்க டாஸ்க்ல என்ன பண்ணும் அப்படின்னா கம்மை வந்து அந்த ரெயின் கோட் மேல தடவிட்டு அந்த காசுல என்ன பண்ணும் அப்படின்னா உருளணும். அதை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வருது. பட் சமீபத்துல வினோத் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்களா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள வந்தப்ப கூட ஆரம்பத்துல அவங்க 2 பேருக்கும் இருந்த காம்போ இப்ப இல்ல, ரொம்ப அன்வான்டா என்ன பண்ணாரு அப்படின்னா என்ன பண்றாரு வினோத் சண்டை இழுக்கிற மாதிரி இருக்கு. ஃபினாலேல வந்துட்டோம், நம்மள இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் பண்றாரா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவர் வாய் வினோத்னா, யோ நீ எப்படி அவன் வயசை பத்தி பேசுவ, இப்போதே 40 வயசாச்சுமே கல்யாணம் எப்படி குழந்தை பத்தி எக்ஸ்ட்ரீமா போயிட்டாரு. பட் அவர் இந்த 2 நாளாவே கொஞ்சம் டாக்ஸ்லாம் ஓவரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல கேமை யார் மாத்த போறா, ஒரு நாள் கேமை மாத்தினாலும் மாத்தினதுதான்ப்பா, இவங்கெல்லாம் டிசர்விங் கண்டஸ்ட்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, பட் அவங்க தான் நல்லா கேம் ஆடினாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.